first time ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை when you are getting into sports for the first time, ரோஹித் சர்மாவோட வீடியோஸ் கூட ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவராகவே அவரோட ஷோல்டரை இப்படி ஏற்றி மேலே ஏற்றி வச்சுட்டு இருப்பார். அது எல்லாமே வந்து 1 monthல கேம் இருக்குது, எனக்கு நெக்ஸ்ட் மந்த்லேயே நான் கேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிஎல் டேரோட வந்தாங்கன்னா, அதாவது ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஏற்படக்கூடிய ஏசிஎல் டேருங்கிறது, நீங்கள் ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, அலையில் கால் அடிபட்டால் கூட உங்களுக்கு அந்த ஏசிஎல் டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இன்ஜுரி வந்து அந்த லிமிட்டை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் தட் இன்ஜுரி. அதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸுங்கிறது விளையாட்டு காயம்னு பொதுவாக சொல்கிறோம். பட் ஃப்ராக்சர்ஸ் அப்படிங்கிறது எலும்பு முறிவு. அதாவது எலும்புங்கிறது கொஞ்சம் நம்ம உடம்பில் ஒரு கம்பி போல் ஒரு அடிப்படையான கட்டுமான பொருள். பட் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் ஏற்படுற காயங்கள் வந்து லிகமெண்ட்ஸ், அதாவது தசை நாறு, அதில் ஜவ்வில் ஏற்படுற காயங்கள். ஸோ அது வந்து எலும்பில் ஏற்படுறது ஃப்ராக்சர்ஸுங்கிறது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸுங்கிறது லிகமெண்ட்ஸ்லேயும் டெண்டன்ஸ்லேயும் உங்கள் தசை நார்லையும் ஜவ்வுலையும் ஏற்படுற காயங்கள். பட் இது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் மட்டும்தான், விளையாட்டுனால மட்டும்தான் ஏற்படணும்னு கிடையாது. டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயும் இந்த தசை நாரும் இந்த ஜவ்வும் காயங்கள் ஏற்படலாம். எல்லா மூட்லேயுமே வந்து தசை நாறுகளும் இருக்குது, ஜவ்வும் இருக்குது. மோஸ்ட் காமனாக ஏற்படுற காயங்கள் வந்து முட்டியில், ஷோல்டர், அதாவது முழங்கால், நீ, அப்புறம் நம்மளோட கணுக்கால், ஆங்கிள். இதுதான் ரொம்ப காமனாக என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஏற்படுற ஜாயின்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை when you are getting into sports for the first time, உங்கள் மசில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு இயல்பாக சுருங்கிய நிலையில் இருக்கும். அதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஏற்படுற வலி வந்து சோர்னஸ்ன்னு சொல்லுவோம். பட் அதில் வந்து எசென்ஷியலாக உங்களுக்கு வீக்கமோ இல்லை உங்களோட ஆக்டிவிட்டியோட லெவல்ஸோ ஒன்றும் குறைபாடு இருக்காது. யூ கேன் டூ யுவர் ஆக்டிவிட்டீஸ். பட் when you have injuries, sports injuries like ligaments injuries or tendon injuries or தசை நாரோ இல்லை ஜவ்வுலையோ காயங்கள் ஏற்பட்டிருந்தால் உங்களோட ஆக்டிவிட்டீஸை முழுமையாக பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அதில் வீக்கம் இருக்கும், வலியும் எலும்பு முறிவு ஏற்படுறது போல் வலியும் ஏற்படும் சில நாட்களுக்கு. பட் சில நாளுக்கு அப்புறம் யூ கேன் டூ யுவர் ஒர்க். லாங் டேர்மில் இதோட எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மூட்டு தேய்மானம் ஏற்படலாம், உங்களோட இயல்பு வாழ்க்கையிலேயுமே பாதிப்பு ஏற்படலாம். கையை தூக்கிறது, ஷோல்டரில் இன்ஜுரிஸ்னால் கையை தூக்கிறது, ஒரு பந்து எறிகிறது போல் பண்ணுறது, முட்டியிலனா படிக்கட்டு ஏறுறது இறங்குறது, இந்தமாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ரோஹித் சர்மாவோட வீடியோஸ் கூட ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவராகவே அவரோட ஷோல்டரை இப்படி ஏற்றி மேலே ஏற்றி வச்சுட்ருப்பார். அது எல்லாமே வந்து, அதாவது அதெல்லாம் தான் கிளாசிக்கல் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறது. மூட்டு விலகிடுறது. ஸோ அந்தமாரி அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது, செகண்ட் டைம் நடக்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக நடக்கும்போது அதுமாரி நடக்கும்போது அவங்களுக்கு பெயினே இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணால் மூட்டு விலகுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்தமாரி ஆக்டிவிட்டியாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் அவங்களோட லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கம்மியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த எப்படி அதை ஏற்றி வச்சுக்கணுமோ அதெல்லாம் தே வில் நோ பை தெம்செல்ஃப். ஸோ அவங்க அதை பண்ணிவிட்டு தே வில் கீப் ஆன் பிளேயிங். பட் ஆனால் அவங்களோட உண்மையான ஆக்டிவிட்டிக்கு, உண்மையான பொட்டன்ஷியலுக்கு தே வில் நாட் பிளே த கேம். கரியரை பாதிக்கிற மாதிரி இன்ஜுரிஸ் கண்டிப்பாக எதுவுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இன்னைக்கு டேட்டில் we are living in 2024 and given the present scenario and given the present technical advancements, sports injuries can never cause a player dumb. So there is solution for each and every problem. So கண்டிப்பாக they can get back to sports, but provided எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா இட் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். அது என்னங்கிறத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தே ஹாவ் டு கோ த்ரூ அ ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி. ஸோ அந்த டைம் இஸ் you cannot avoid that. You cannot buy that time. You have to go through that phase, and once you cross that phase, you can definitely get back into sports. 1 monthல கேம் இருக்குது, எனக்கு நெக்ஸ்ட் மந்த்லேயே நான் கேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிஎல் டேரோட வந்தாங்கன்னா, they cannot go to sports. டெஃபினெட்லி சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதுக்கான ரெக்கவரி டைம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் படி பார்த்தா இன்றைக்கி டேட்டுக்கு ஏசிஎல் இன்ஜுரிக்கு 9 months தே ஷுட் பி ஆஃப் த ஃபீல்ட் கண்டிப்பாக. பட் அந்த இன்ஜுரியோடு அவங்க விளையாடுனாங்க, 1 monthலேயே அவங்க கேம் இருக்குதுன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸுக்கு போனாங்கன்னா தே கேன் சஃபர் ஃபர்தர் இன்ஜுரிஸ். மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஏற்படலாம், காண்ட்ரல் இன்ஜுரிஸ்ன்னு ஏற்கனவே சொன்ன காண்ட்ரல் இன்ஜுரிஸ் ஏற்படலாம். ஸோ அதோட லாங் டேர்ம் எஃபர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க முட்டியில் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் கீஹோலில் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ தே மைட் நீட் அன் ஓப்பன் சர்ஜரி ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஸோ அகெயின் டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் இன்ஜுரி அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜுரி. ஒரு ஃபுல் திக்னஸ் டேர் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் வி வில் அட்வைஸ் ஃபார் அ சர்ஜரி.
ஒரு grade 1 grade 2 injuries அப்படின்னா we will advise them to be off the sports for several weeks, do physiotherapy and rehabilitation during those weeks, and they can get back into sports in several weeks time. பாடி வெயிட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கும் பெரிய ரிலேஷன்னு சொல்ல முடியாது, பட் inadequate strengthening of muscles அதுதான் மேஜர் ரீசன். இப்போது ஒபீஸாக இருக்கிறவங்க ஒழுங்காக ஸ்ட்ரெங்தன் பண்ணி ப்ராப்பராக ஷேப்பில் வச்சுருந்தாங்க, அவங்க மசில் டோனை ப்ராப்பராக வச்சுருந்தாங்க அப்படின்னா தே ஆர் லெஸ் ப்ரோன் டு இன்ஜுரிஸ். வேறு ஒல்லியாக இருக்கிறவங்க ஒழுங்கான ப்ராப்பரான டோனில் வச்சிடல, அவங்க மசிலை ப்ராப்பரான டோனில் வச்சிடல அப்படின்னா தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஜுரிஸ். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸுங்கிறது நாட் எசென்ஷியலி ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு ஸ்போர்ட்ஸ். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயுமே ஏற்படலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி பைக் ஓட்டும்போது ஏற்படலாம். அதாவது ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஏற்படக்கூடிய ஏசிஎல் டேருங்கிறது, நீங்கள் ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, அலையில் கால் அடிபட்டால் கூட உங்களுக்கு அந்த ஏசிஎல் டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் எசென்ஷியலி டியூ டு ஸ்போர்ட்ஸ். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது உங்களோட தசை நார்களுக்கும், உங்களோட தசை நாருன்னா டெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து உங்கள் ஜாயிண்ட்டாக அசைச்சு வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ முட்டிக்குள்ளே உங்களுக்கு லிகமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ உங்களோட இன்ஜுரி வந்து அந்த லிமிட்டை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் தட் இன்ஜுரி. முட்டியில் ரொம்ப காமனாக ஏற்படுறது ஏசிஎல் டேர்னு சொல்லுவோம் முழங்காலில். ஷோல்டரில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் விளையாடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்ரல் டேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுமாரி ரொட்டேட்டர் கஃப் டேருங்கிறதும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஈச் இன்ஜுரிஸ் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ப்ரோட்டோகால். whenever you have an injury, காயங்கள் ஏற்பட்டு இருந்தால் உடனே டாக்டர் அணுகுறது நல்லது. பிகாஸ் பிஹைண்ட் த சீன் யூ மே நாட் நோ, என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உள்ளே என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உள்ள லிகமெண்ட்ஸ் இன்ஜுரி எதுவும் ஏற்பட்டிருந்தாலோ, தசைநார் எதுவும் அடிபட்டிருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் இருக்கும். எலும்பு முறிவு ஏற்படுறது போல் வலி இருக்கும், மூட்டு வீங்கி இருக்கும், இந்தமாரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். லேட்டரான் பேஷண்ட்டால் நடக்க முடியும், ஒரு ஃபியூ டேஸில் நடக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் லாங் டேர்மில் இதோட பாதிப்பு என்னென்னா அவங்களுக்கு பழைய மாதிரி வலு இருக்காது. டே டு டே ஆக்டிவிட்டீஸே பாதிக்கப்படும். படி ஏறுறது, வேகமாக நடக்கிறது. இஃப் தே ஆர் இன்டு கேம்ஸ், அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ சீக்கிங் மெடிக்கல் கேர் அட் தி எர்லியஸ்ட் இஸ் த பெஸ்ட். ஸோ யூஸ்வலி எல்லாத்துக்குமே வி டோன்ட் ஆப்ட் ஃபார் சர்ஜரி அண்ட் வி கிளாஸிஃபை த இன்ஜுரிஸ் grade 1 grade 2 அந்தமாரி வி கிளாஸிஃபை த இன்ஜுரிஸ். ஸோ இன்ஜுரியோட சிவியாரிட்டியை பொறுத்து தான் வி அட்வைஸ் த ட்ரீட்மெண்ட். இது அதை நம்ம ரெஸ்ட் எடுத்து கட்டுக்கு போட்டு இல்லைனா வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மூலமாகவும் சரி பண்ண முடியும். ரொம்ப அதிகப்படியான காயங்களுக்கு நம்ம ஆப்ரேஷனுங்கிறத சஜஸ்ட் பண்ணுவோம். ஆப்ரேஷனும் இது இன்றைக்கி டேட்டில் எங்கேயுமே அதை ஓப்பன் பண்ணி பண்ணுறது கிடையாது. எவ்ரி திங் இஸ் அட்ரஸ் த்ரூ ஆர்த்ரோஸ்கோப்பி. அதாவது நம்ம வயிற்றுக்கெல்லாம் லேப்ராஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாரி முட்டிக்கு ஷோல்டருக்கெல்லாம் வந்து வெறும் துளை மாதிரி இன்சிஷன், அதாவது சின்ன சின்ன காயங்கள் போட்டு நம்ம கேமராவை அதுக்குள்ளே கொண்டு செலுத்தி இதை சரி பண்ணிட முடியும். ஸோ ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை இன்றைக்கி டேட்டில் கரெக்டாக ட்ரீட் பண்ணிட முடியும். காவேரியில் பண்ணுற அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு வராங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் யூஸ்வலாக பண்ணுற லிகமெண்ட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போது லிகமெண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான். அதை தாண்டி நம்ம அட்வான்ஸ்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் தாண்டி, அதாவது அது எல்லாமே ஜாயிண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவோம். அதை தாண்டி வி ஆர் டூயிங் ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு காண்ட்ரல் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம், எலும்பு மஜ்ஜையில் உள்ள ஏற்படுற காயங்கள். ஸோ அந்தமாரிலாம் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம வந்து அவங்களோட ஜாயிண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான சிகிச்சை எல்லாமே பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாத்தையுமே நம்ம கேமரா மூலமே பண்ணுறோம். ஸோ ரெக்கவரி டைம் வந்து வில் பி வெரி வெரி குவிக். ஸோ தே கேன் கெட் பேக் டு ஸ்போர்ட்ஸ் அட் த இயர்லியஸ்ட். பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி தான். தே ஹேஸ் டு பி இன் அட்மிஷன் ஃபார் 1 or 2 days. இன்றைக்கி காலைல அட்மிட் ஆவாங்க, அன்றைக்கி மதியமே சர்ஜரி பண்ணிடுவாங்க, த நெக்ஸ்ட் டே தே வில் கோ ஹோம். ஸோ ஆல்மோஸ்ட் டே கேர் ப்ரொசீஜர் தான். 1 day மாதிரி தான் 1 or 2 days தான் ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் பெரிய அட்வான்டேஜஸ் என்ன, அவங்களுக்கு வலிங்கிறது இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பயப்படுற ஒரு விஷயம் வலி வந்துடுமோ, இதனால் என்னால் ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறது. பட் ஆர்த்ரோஸ்கோப்பியோட பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா உங்களுக்கு வலிங்கிறதே இருக்காது. ஏன்னா ஆப்ரேஷன்னால வலி வரதுக்கு காரணமே உங்களுக்கு ஏற்படுற அந்த காயங்கள் தான். ஆர்த்ரோஸ்கோப்பியில் அந்த காயத்துக்கு வேலையே இல்லை. வி ஆர் மேக்கிங் ஒன்லி 2 small holes, 2 சின்ன இன்சிஷன் தான் போடப்படும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2-3 தையல் தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வலிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். நம்மக்கிட்ட அட்வான்ஸ்டு ஆர்த்ரோஸ்கோபி சிஸ்டம், அதாவது இப்போது கரண்ட்லி உள்ள ஹை டெஃபினேஷன் கேமரா முதற்கொண்டு நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்குது.
ப்ளஸ் அது மூலமாக நம்ம சிகிச்சை அளிக்கக்கூடிய அது ஆத்ரோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து நம்ம லேசர் இன்டர்வென்ஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டர்வென்ஷன் எல்லாமே பண்ணுறோம். முட்டிலையும் பண்ணுறோம், ஷோல்டர்லையும் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான். இன் சேலம் காவேரி ஹாஸ்பிட்டலில் இது இருக்குது அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ்ங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம்.